சாஸ் எதுவுமே ஆட் பண்ணாமல் வீட்டிலையே சுலபமான முறையில் நம்ம எக் நூடுல்ஸ் பண்ணலாம். ஈஸியாக எப்படி இந்த எக் நூடுல்ஸ் பண்ணலாம் அப்படின்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். இதுக்கு நல்லா கொதிக்கிற தண்ணியில் கொஞ்சமாக சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நூடுல்ஸை இதில் ஆட் பண்ணிக்கிறேன். இதில் மேலே கொஞ்சமாக 1 ஸ்பூன் அளவு ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போது இதில் கொஞ்சமாக ஆயில் ஆட் பண்ணி ஒரு 10 நிமிஷத்துக்கு நல்லா வேக வச்சு ஒரு தட்டில் எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி ஒரு பதம் வரணும். வந்ததும் ஒரு பிளேட்டில் எடுத்து நல்லா ஆற வச்சு எடுத்துக்கலாம். இப்போது ஒரு கடாயில் கொஞ்சமாக ஆயில் அப்ளை பண்ணிக்கிறேன். ஆயில் ஆட் பண்ணதும் ஒரு 2 எக்கு நம்ம ஆட் பண்ணிக்கலாம். அதில் கொஞ்சமாக சால்ட் ஆட் பண்ணி இதை நல்லா கிளறி விட்டுக்கலாம். உதிரியாக நான் எடுத்துக்கிறேன். இப்போ இதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றிட்டு அதே பேனை நம்ம வச்சுக்கலாம். இப்போ இதில் 2 ஸ்பூன் அளவு ஆயில் ஆட் பண்ணிக்கிறேன். ஆயில் கொஞ்சம் சூடானதும் ஒரு 3 பூண்டு சின்னதாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் கொஞ்சமாக வெங்காயம் நீல வாக்கில் கட் பண்ணி அதையும் நான் ஆட் பண்ணிக்கிறேன். இது நல்லா வேகட்டும். ஒரு 1 நிமிஷம் வேகட்டும். இப்போ இது கூட கொஞ்சமாக நீல வாக்கில் கட் பண்ண கேரட் ஆட் பண்ணிக்கலாம். கூடவே ஒரு குடமிளகா நீல வாக்கில் கட் பண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். கொஞ்சமாக சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். இது வேகட்டும் கொஞ்சம் நேரம். ஒரு பாதி வெந்ததும் இதில் கொஞ்சமாக முட்டைக்கோஸ் ஆட் பண்ணிக்கலாம். முட்டைக்கோஸ் வெந்ததும் ஆச்சி சிக்கன் மசாலா 1 ஸ்பூன் அளவு ஆட் பண்ணிக்கிறேன். இந்த மசாலா வெஜிடபிள்ஸ் கூட சேர்ந்து நல்லா குக் ஆகணும். ஒரு 2 மினிட்ஸுக்கு அப்புறம் நம்ம எக்கு ஆட் பண்ணிக்கலாம். எக்கு ஆட் பண்ணி நல்லா இந்த மசாலா கூட நல்லா மிக்ஸ் ஆகிற வரைக்கும் நல்லா கிளறி விட்டுக்கிறேன். இப்போ நம்ம பாயில் பண்ணி வச்சுருக்கிற அந்த நூடுல்ஸ் எடுத்து இதில் ஆட் பண்ணிக்கலாம். வேக வச்ச நூடுல்ஸை ஆட் பண்ணி இதை நல்லா கிளறி விட்டுக்கலாம். இந்த மசாலா எல்லாம் நல்லா கோட்டார வரைக்கும் நூடுல்ஸில் நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இப்போ இதில் பிளாக் பெப்பர் இல்லைனா ஒயிட் பெப்பர் எது வேணாலும் நீங்கள் கொஞ்சமாக ஒரு 1/4 டீஸ்பூன் ஆட் பண்ணி இதை நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இப்போ நம்மளோட நூடுல்ஸ் ரெடி ஆகிடுச்சு. தேங்க்யூ.